அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் இடையில 2 நாளா வார்த்தை போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சோசியல் மீடியால ஒரு சண்டையாவே மாறி இருக்கு. இந்த பிரச்சனையை தொடங்கி வச்ச நபர் அப்படின்னா டிஆர்பி ராஜா தான். தன்னுடைய எகத்தாளம் திமுக அந்த டிஎன்ஏவே ஒரு எகத்தாளம், ஒரு திமிரு, ஒரு ஏளனம் இருக்கும்ல, சோ அதை வச்சு இந்த பிரச்சனையை டிஆர்பி ராஜா தான் தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கு வழக்கம் போல இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் திமுக என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமைதியா இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. பட் இந்த முறை நான் பதிலடி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பத்திக்கிட்டு எரியுது. ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார். அதிமுக தரப்பை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, மற்ற கட்சியை சேர்ந்தவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஆர்பி ராஜா இப்படி பண்ணிருக்க கூடாது, இது அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் திமுக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க டிஎன்ஏ பிளட்ல ஊறி போன ஒரு விஷயம். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, எகத்தாளமா பேசுறது, திமிரா பேசுறது அப்படிங்கிறது அது வாடிக்கையான ஒண்ணுதான். அந்த இஷ்யூக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் டிஆர்பி ராஜா இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இப்ப வைக்கப்படுது. அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி டிஆர்பி ராஜாவை பத்தி சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மன்னார்குடி தொகுதியோட எம்எல்ஏ தான் டிஆர்பி ராஜா. எப்பப்பா 2021 தான் வராரா அப்படின்னா கிடையாதுங்க. 2011 இருந்து 3வது முறையா தொடர்ச்சியாக எம்எல்ஏவா இருக்காரு. அங்க ஒரு பேரூராட்சியை சேர்ந்த மக்கள் ரொம்ப நாளா டிஆர்பி ராஜா அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நிழற்குடை வேணும், இந்த இடத்த அங்க அந்த பேரூராட்சியில ஒரு இடத்த எங்களுக்கு இங்க ஒரு பஸ் ஸ்டாப் வேணுங்க, வெயில்ல நிக்க முடியல, மழை பெஞ்சா ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது, கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் இவர் தான் அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு. திமுக ஆட்சியில இல்ல அப்படின்னாலுமே இவருடைய எம்எல்ஏ தொகுதி நிதியில இவரு நினைச்சிருந்தா கட்டி கொடுத்துருக்கலாம். இல்ல அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத காசா, இல்ல அவங்க அப்பா சம்பாதிக்காத காசா, எப்படி செய்யணும்னாலும் மக்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம். பட் மக்களும் அப்போ கேட்டிருப்பாங்க போல, மக்கள் நாங்க எங்கெங்க ஆட்சியில இருக்கோம், அதிமுக நிதியே கொடுக்க மாட்டேங்குது, அதிமுக எங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வசமா மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொடர்ச்சியா 4 வருஷமா திரும்ப எங்களுக்கு இங்க ஒரு நிழற்குடை வேணும், பஸ் ஸ்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரூராட்சி மக்கள் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இமேஜை காட்டுறேன், பார்த்துட்டு சிரிக்காதீங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு நிழற்குடை. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்கேயுமே இத மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பை பார்த்திருக்கவே முடியாது. அதுவும் ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அவருடைய தொகுதியில அவ்வளவு அற்புதமான ஒரு பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு அவர் கட்டி கொடுத்திருக்காரு. இமேஜை பாத்தீங்களா, பாருங்க. இதுதான் 4.5 வருஷமா மக்கள் கோரிக்கை வச்ச, மக்களுக்காக டிஆர்பி ராஜா அவருடைய தொகுதியில கட்டி கொடுத்த ஒரு பஸ் ஸ்டாப். அதுவும் மின்னும் மண்ணை, மேல அந்த பேனர்ல பாருங்களா, மேல மின்னும் மண்ணையா, அதாவது மன்னார்குடி மின்னுதான். இந்த பஸ் ஸ்டாப்பை பார்த்தா மின்ற மாதிரியா இருக்கு. சோ மின்னும் மண்ணை அப்படின்னு போட்டுட்டு இதை கட்டி கொடுத்ததுல வேற ஒரு பெருமை. அதுக்கு அவ்வளவு பெரிய பேனர், அந்த பேனர் அடிச்ச காசும் அந்த பஸ் ஸ்டாப் கட்டின காசும் ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத செய்யறதுக்கு இதுல பேனரு பெருமை. சோ இந்த அளவுக்கு தான் அந்த தொகுதியில டிஆர்பி ராஜா நல்ல விஷயங்களை செஞ்சு மக்கள் மத்தியில நல்லதை வாங்கி அந்த பெருமையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்காக திரும்ப 2026 அந்த தொகுதியில தோத்துருவாரா அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு திமுக என்ன கேம் பிளே பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னா அந்த தொகுதியில என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் மக்கள் மத்தியில அங்க இத மாதிரிதான் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கு. டிஆர்பி ராஜாவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த பஸ் ஸ்டாப்பை கடந்து போறப்போ இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு இதை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க தான். பட் ஆனா என்ன, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இஷ்யூக்கு வரும் என்ன அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷமா எத்தனை நாட்டுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கையெழுத்து போடுறது, இங்க போய் கையெழுத்து போடுறது அப்படின்னு இந்த சிவாஜி படத்து ரஜினி மாதிரி இப்படின்னு கையெழுத்து போடுற மாதிரி மட்டுமே வெறும் இமேஜஸ் வந்துகிட்டே இருந்தது இல்ல. தமிழ்நாட்டுக்கு இத்தனை 1000 கோடியை கொண்டு வந்துட்டோம், இத்தனை 1000 வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்துட்டோம், இத்தனை கம்பெனிகள் இங்க வரப்போகுது, இத்தனை எம்ஓயு கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஆனா ஒண்ணுமே வந்த பாடு இல்லையப்பா, நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா ஒண்ணுமே வந்த பாடு இல்லையே அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுலையும் இருந்தது. எல்லாரும் விமர்சனமாகவும் எடுத்து வச்சாங்க. சோ இப்ப ரீசெண்டா வெளிநாடு போயிட்டு வந்தப்போ, இந்த லண்டன் ஜப்பான்லாம் போயிட்டு வந்தார்ல, ஜெர்மன்லாம் போயிட்டு வந்தார்ல, போயிட்டு வந்தப்போ
எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஏமாத்துறீங்க, ஏதோ பொய் சொல்றீங்க, குடும்பத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் நீங்க வெளிநாட்டுல அங்க குடும்ப பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து மக்கள், ஆனா போறது வந்து மக்கள் வரி பணத்துல போவீங்க, உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கேட்டா வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்தது. அது உண்மையும் கூட தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இத மாதிரி திமுக வந்து ஏமாத்து வேலை நடத்துது அப்படின்னு. சோ அது சம்பந்தமா இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டே இருக்கீங்களே, எங்களுக்கு வெள்ளை அறிக்கை அப்படிங்கறத கொடுங்க. நீங்க வெளிநாட்டு முதலீட வந்து இங்க இழுத்துட்டு வந்து கட்டி இழுத்துட்டு வந்து இங்க நட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க, எவ்வளவு நட்டுருக்கீங்க, எவ்வளவு புல்ல இங்க நட்டுருக்கீங்க அப்படிங்கறத எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கேட்கிற விஷயம் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்ட் டைம்ஸா திமுக பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஆளுங்கட்சியை பார்த்து எந்த ஒரு எதிர்கட்சியுமே கேட்பாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஏதோ மறைமுகமா ஏதோ ஃபிஷியா சம்திங் நடக்குது அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து கண்டிப்பா ஆளுங்கட்சியை பார்த்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இல்ல ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலையும் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியை பார்த்து அவங்களுடைய தலைமையை பார்த்து இந்த விஷயத்துல வந்து நீங்க மறைக்கிறீங்க, எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. பட் இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சா, சோ திமுக ஆட்சியில் இருக்காங்களா, சோ திமுக பார்த்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் கேட்டது, மற்ற அரசியல் தலைவர்கள் கேட்டதை தாண்டி எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க, இந்த 4.5 வருஷத்துல எத்தனை கம்பெனியை கொண்டு வந்திருக்கீங்க, ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு தொழில்துறை அமைச்சர் எப்பயா இருந்தாலும் கூட இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிளம்பிட்டாரு அப்படின்னா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பொட்டி படுக்க கோட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்கக்கூடிய நபர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம TRP ராஜா தான் நிப்பாரு, தொழில்துறை அமைச்சர் இல்லையா. சோ அவர் வந்து நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவார்ல முத்து, சோ அந்த காமெடி எடுத்து நான் அரசியல்ல பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை அறிக்கை தானே கேட்டீங்க. இதே பாருங்க, இதான் வெள்ளை அறிக்கை. அதாவது ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்திருக்காரு. எவ்வளவு ஏகத்தலாம் பாத்தீங்களா. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது நீங்க உண்மையை சொன்னீங்களா பொய்ய சொன்னீங்களா அப்படின்னு மக்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நாளா இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஓப்பனா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா அது நீங்க வெள்ளை பேப்பரை காட்டி ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு எகத்தாளம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே பொதுவா தோணுது இல்ல. ஏன்னா மக்களுமே கேட்டு இருக்கோம்ல நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு. இத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை வெள்ளை பேப்பரை காட்டுறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய எழுச்சி பயணத்துல இத பத்தி பேசுறப்போ, TRP ராஜாவை பத்தி பேசுறப்போ, உனக்கு ஏத்தம் எவ்வளவு இருந்தா, ஒரு நபருக்கு ஏத்தம் எவ்வளவு இருந்தா இத மாதிரி நக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த இயல்பான ஸ்லாங்ல பேச போக ரெண்டும் பத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே TRP ராஜா செஞ்ச அந்த விஷயத்து மேல ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா இவர் வேற ஏதாவது விஷயத்துல இல்ல அதிமுக சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது பெருசா மக்களை வந்து பாதிக்காது. ஆனா எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க வெளிநாட்டு முதலீடு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா என்னத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குல்ல. சோ அந்த விஷயத்துல TRP ராஜா இப்படி பண்ண விஷயம் அப்படிங்கிறது, இவங்க வெளிநாட்டுல போயிட்டு இத மாதிரி எதுவும் பண்ணல, ஏதாவது இருந்தா தானே காமிக்க முடியும், நாங்க ஒண்ணுமே பண்ணல, சும்மா வெள்ளையா சும்மா தான் போயிட்டு வந்தோம், சும்மா தான் ஏமாத்துறோம் அப்படின்னு TRP ராஜா பண்றாரு அப்படின்னு அவர் காமிச்சதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதாங்க திமுக கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேட்டு வாங்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இப்படிதான் வந்து ஏதாவது எகத்தாளமா பேசுவாங்க, திமிரா பேசுவாங்க, திரும்ப நாங்க தான் ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிற தைரியத்தோடையும் பேசுவாங்க. சோ அந்த தைரியத்துலதான் இப்போ TRP ராஜா அவர்களும் பேசி வச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட பாக்குறப்போ எதை மாதிரியான நபர்களை, எதை மாதிரியான மனநிலை, அதிகார திமிரு, அந்த ஏளனம் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அங்க அவங்கள நம்மள ஆள அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. TRP ராஜா மட்டும் கிடையாது, திமுகவை சேர்ந்த பல நபர்கள், அமைச்சர்கள் இத மாதிரி சர்ச்சையா மக்களை பார்த்து ஏளனமா பேசுறது, கிண்டலா பேசுறது அப்படிங்கிறது இத மாதிரி TRP ராஜா வந்து முதல் நபர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பொன்முடியா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 36 பேர் இருக்காங்கன்னா 35 பேர் மக்களை பார்த்து ஏளனமா நடத்தக்கூடிய பேசக்கூடிய நபர்களா தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம உணர்ந்துகிட்டு நம்ம அரசியலுக்குள்ள பயணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சோ என்ன நடக்குது இது அப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி நம்மளை சுத்தி வேற ஏதாவது விஷயங்கள் வந்து அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும்
பேசுவோம். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.